இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவர் நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். ஊழியம் செய்த அந்த 3.5 வருடங்கள் பரிசுத்த ஆவியின் அதி வல்லமையினாலும் நிறைந்திருந்தார். பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்குள்ள வித்தியாசம், அந்த சீஷர்களுக்கோ பரிசுத்த ஆவியின் நிறைவு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு பெந்தெகோஸ்தே நாள் தான் கொடுக்கப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடன் இருந்த அந்த 12 சீஷரிடத்திலும் பலவிதமான பலவீனங்களை ஆண்டவர் காண முடிந்தது. நாம் அதை லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அப்பம் இருக்கிற அது பிட்டு முடிந்தவுடன் அந்த சீஷர்களுக்குள்ளே நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு வாக்குவாதம். இயேசுவுக்கு பிறகு இந்த பொறுப்பை யார் எடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட வாக்குவாதம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு யோவானின் தாய் வந்து இயேசுவிடம் 2 புத்திரர்கள் ஒருவன் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் மற்ற 10 பேரும் எரிச்சல் அடைகிறார்கள். அப்படி எரிச்சலின் சுபாவம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் அவரது மடியில் சாய்ந்திருந்த யோவான் போய் கொண்டிருக்கிறான். பேதுரு ஆண்டுடன் கேட்கிறான், ஆண்டவரே அவன் காரியம் என்ன என்று கேட்கிறான். அதை யோவானிடம் நேருக்கு நேர் கேட்டிருக்கலாம். ஆனால் மனம் திறந்து பேச முடியாத ஒரு ஆவி ஆண்டவரிடம் கேட்கிறான், அவன் காரியம் என்ன என்று. இப்படி சீஷரத்தில் பலவிதமான பலவீனங்களை ஆண்டவர் காண்கிறார். காணும் போதெல்லாம் அவர்களை குழந்தைகளுக்கு சொல்லுவது போல் அவர்களிடம் உட்கார்ந்து பேசுகிறார் ஆண்டவர். ஊழியம் செய்வது மட்டுமல்ல, அநேக நேரங்களில் அவர்களை தனியே அழைத்து கொண்டு போய் அநேக காரியங்களை குழந்தைகளுக்கு பேசுவதோல் இயேசு கிறிஸ்து பொறுமையாய் பேசுகிறார். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் அந்த சீஷரிடத்தில் அவ்விசுவாசத்தை பார்க்கிறாரோ, பார்த்தவுடனே ஆண்டவர் ஈவிரக்கமின்றி கடினமாக அவர்களை கடிந்து கொள்கிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியை எவ்வளவு நாள் நான் உங்களோடு இருப்பேன் என்று கேட்கிறார். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். இதை வேதத்தில் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். அப்படியாக ஆண்டவருடைய பார்வைக்கு அவரிடத்தில் இருந்த எல்லா பலவீனங்களை விடவும், ஒரு சில பாவங்களை விடவும் அவ்விசுவாசமோ அவர் தீர்க்கமாக அவர் எதிர்த்தார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்வதற்கு அவரது கூட இயேசுவுடன் கூட இருந்த இந்த சீஷர்களின் அவ்விசுவாசமோ மிகப்பெரிய இடராயிருந்தது. ஆகவேதான் மற்ற பலவீனங்கள் இருந்தாலும் பொறுத்து கொள்கிற ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் அவ்விசுவாசத்தை காண்கிறாரோ உடனே தீர்க்கமாய் அவர்களை கடிந்து கொள்கிறார். இப்பொழுது பாருங்கள், நாம் நினைக்கிறோம் அவ்விசுவாசம் என்பதை நாம் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அவர் தீர்க்கமாய் கடிந்து கொள்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய பாவம் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு அந்த 3.5 வருடம் மட்டுமல்ல அவர்களை கடிந்து கொண்டார். அவர் உயர்த்தெழுந்த பிறகு நாம் அதை மார்க் புத்தகம் 16ஆம் அதிகாரம், மார்க்கு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் உயர்த்தெழுந்த பிறகு அவர் தரிசனமாகிறார் சீஷர்களுக்கு. அதன் பின்பு 14வது வசனம், அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவைகளை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பார்த்தீங்களா? அவர் உயிரோடு இருந்த நாட்கள் மட்டுமல்ல, மரித்து உயர்த்தெழுந்த பிறகும் அவரிடத்திலிருந்த அவ்விசுவாசத்தை குறித்து இன்னும் தீர்க்கமாய் கடிந்து கொள்கிறார். அப்படி என்றால் பாருங்கள், அவ்விசுவாசம் என்பது ஆண்டவருடைய பார்வைக்கு எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நினைத்து பாருங்கள். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த அவ்விசுவாசத்தின் நிமித்தம் மெய்யாகவே ஆண்டவர் அவர்களுக்கு ஆயத்தம் படுத்தின ஒரு மேன்மையான வாழ்க்கையை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை.
ஏனெனில் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. மட்டுமல்ல, இந்த சீஷருடைய அவிசுவாசம் இயேசு கிறிஸ்துவில் பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் பார்க்கிறோம். அந்த 3.5 வருடங்களில் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார், பெரிய காரியங்கள். ஆனால் இவருடைய அவிசுவாசம் அதற்கு இடர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக தீர்க்கமாய் அவர் கடிந்து கொள்கிறார். இப்போது நினைத்து பாருங்கள், நம்மிடத்தில் இருக்கிற அவிசுவாசமோ தேவன் நம் குடும்பத்துக்குள் நமது மத்தியில் செய்கிற பெரிய காரியங்களுக்கு, வல்லமையான காரியங்களுக்கு எவ்வளவு இடர்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். எந்த குடும்பத்தில் அவிசுவாசம் குடிகொள்கிறதோ அங்கே தேவ பிரசன்னத்தை காண முடியாது. எந்த குடும்பத்தில் அவிசுவாசம் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய கிரியைகளையும் காண முடியாது. ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். மார்க் 8ஆம் அதிகாரம் 22 முதல். பின்பு அவர் இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா என்னும் ஒரு இடத்துக்கு ஊருக்கு வந்தவுடனே ஒரு குருடன், அவன் பிறவி குருடனாக இருக்கலாம், இயேசுடன் கொண்டு வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, இவரை குணப்படுத்தும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நடந்த காரியத்தை பாருங்கள். 23. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவனுடைய கண்களில் உமிழ்ந்து அவன் மீது கைகளை வைத்து, எதை ஆகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் அவர் அங்கே குணமாக்கவில்லை, அவனுடைய கரங்களை பிடித்து அந்த ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார். ஓகே, உங்களுடைய ஊருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார், நீ கேள்விப்படுகிறீர். அவர் வந்தவுடனே சொல்லுகிறீர், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் வியாதியாக இருக்கிறார், அல்லது என் பிள்ளை வியாதியாக இருக்கார், குணமாக்கும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் குணமாக்கவில்லை, அவருடைய கரங்களை பிடித்து ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார். பாருங்கள், ஊருக்கு வெளியே கொண்டு போய் நாம் அதை பார்க்கிறோம். 25வது வசனத்தில் அவன் குணமாகிறான், தெளிவாக அவன் காண முடிகிறது, பார்வையடைகிறான். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 26வது வசனம். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவனுக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பினார். பார்த்தீங்களா? ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவனை குணமாக்கிவிட்டு அதற்கு பிறகு அவன் சொல்லுகிற காரியம், இந்த கிராமத்தில் இனிமேல் நீ பிரவேசிக்க வேண்டாம், இந்த கிராமத்தை விட்டு உடனே வெளியேறு, உன் பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு வெளியே போ. மட்டுமல்ல, நான் செய்த இந்த அற்புதத்தை இந்த கிராமத்தில் ஒருவருக்கு நீ சொல்லவும் வேண்டாம். ஏன் அந்த ஊரின் மீது அவர் அவ்வளவு வெறுப்பு ஆண்டவருக்கு? நாம் அதை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20 முதல் 20 வசனம் முதல். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். பார்த்தீங்களா? அந்த பெத்சாயிதா பட்டணத்தில் அவர் பலத்த கிரியைகள், அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், வல்லமையான கிரியைகள் அவர் செய்தும் ஜனங்கள் மனம் திரும்பாமல் போனார்கள். அதன் நிமித்தம் கடிந்து கொள்கிறார். 21. கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட செய்கை, பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுது இருட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா? உங்களுக்கு ஐயோ, பெத்சாயிதாவே, கோரோசினே, உங்களுக்கு ஐயோ, சபிக்கிறார். உங்களுக்கு மத்தியில் நான் செய்த வல்லமையான கிரியைகள்,
அதிசயங்களை நான் தீருவிலும் சீதோரிலும் செய்திருப்பேன். ஆனால் அவர்கள் இருட்டுடுத்தி அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். இன்னும் நீங்கள் மனம் திரும்பவில்லையே. என்னுடைய வல்லமையான கிரியைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டும் இன்னும் மனம் திரும்பவில்லையே. இன்னும் எங்கே உங்களது விசுவாசம்? எங்கே உங்களது விசுவாசம்? இன்னும் அதே அவ்விசுவாசம். இன்னும் என்னை நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. மட்டுமல்ல, இந்த பெத்சாயிதா பட்டணத்தின் ஒரு மேன்மை தெரியுமா? மிக மிக மேன்மையான ஒரு பட்டணம். அதை பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் எவ்வளவுமே, அதனால்தான் அவர் அவ்வளவு தீர்க்கமாய் கடிந்து கொள்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் பாருங்கள், 44வது வசனம். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பாருங்கள், பெத்சாயிதா பட்டணம் 3 அப்போஸ்தலர்களை, பிலிப்பு, பேதுரு, அந்திரேயா, 3 வல்லமையான அப்போஸ்தலர்களை ஆண்டவருக்கு கொடுத்த இடம். அந்த பெத்சாயிதா என்னும் பட்டணத்தில் அநேக அற்புதங்கள், அநேக கிரியைகள் செய்தது மட்டுமல்ல, அதை கண்டு 3 பேர் தங்களை முழு இருதயத்தோடு தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள். அவர்கள்தான் அந்திரேயாவும் பேதுருவும் பிலிப்புவும். இப்படிப்பட்ட வல்லமையான கிரியைகள், தேவனுக்காக உத்தமமாய் எழும்பின அப்போஸ்தலர்கள், இதெல்லாம் முடிந்த பிறகு இந்த நாட்களிலோ ஆண்டவர் சொல்கிறார், நாட்கள் செல்ல செல்ல இந்த ஜனங்கள் என்னுடைய வல்லமையான கரங்களையும் அதன் கிரியைகளையும் மறந்து இவர்களோ நன்றியற்றவராகிவிட்டார்கள். இவர்களுக்கு விசுவாசம் இல்லை. எங்கே இவர்களது விசுவாசம்? எங்கு திரும்பினாலும் அவ்விசுவாசம். ஆகவே என்னுடைய கிரியைகளை நான் இங்கே செய்ய போவதில்லை. அதுதான் அந்த குருடன் சொன்னார், நான் செய்த இந்த கிரியை இங்கே ஒருவருக்கும் சொல்லாதே, நீ இந்த பட்டணத்தில் பிரவேசிக்கவும் வேண்டாம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நினைத்து பாருங்கள். நம்மை முன்குறித்த நாளிலிருந்து நமக்கு செய்த கிரியைகள் எத்தனை எத்தனை கிரியைகள் நினைத்து பாருங்கள். நாம் இன்று நன்றியற்ற இருதயம் எல்லாவற்றையும் மறந்து விட்டோம். ஆகவே தேவனே நம்மால் துதிக்க முடியவில்லை, அவரை ஆராதிக்க முடியவில்லை, அவரை உயர்த்த முடியவில்லை, அவரை மகிமைப்படுத்த முடியவில்லை. ஏனெனில் தேவன் நமக்காய் செய்த மிகப்பெரிய மேன்மையான கிரியைகளை நான் எளிதில் மறந்து விடுகிறோம். அதன் நிமித்தம் இன்றோ விசுவாசம் இருந்த இருதயத்தில் இந்த அவிசுவாசம் குடிகொள்ளுகிறது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். அவிசுவாசம் என்பதோ ஒரு மனுஷன் தேவனையே மையமாக வைத்து தன் நம்பிக்கை முழுவதும் தேவன் மீது போடுவதற்கு பதிலாக தன்னையே மையமாக வைத்து தன் மீது நம்பிக்கை போட்டு வாழ்வதுதான் அவ்விசுவாசம். அவன்தான் அவ்விசுவாசி. ஆனால் ஒரு மனுஷன் தேவனையே மையமாக வைத்து தன் நம்பிக்கை முழுவதும் தேவன் மீது போட்டு வாழ்வதுதான், அதுதான் விசுவாசம். அவன்தான் விசுவாசி. நாம் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சபையில் வந்தவுடனே விசுவாசியாக மாற மாட்டோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா? நம்மை அன்றி நான் அல்ல ஆண்டவரே எல்லா காரியத்திலும் தேவனையே மையமாக வைத்து அவர் மீது நம்பிக்கை போட்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா? அதுதான் மெய்யான விசுவாசி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நான் அதிகமாய் சிந்திக்க வேண்டிய காரியம், விசுவாசி என்பது பெயரினால் வருவதல்ல, வேதத்தை தூக்கி கொண்டு சபையில் வருவதனால் அல்ல. விசுவாசம் என்பதோ பல சோதனைகள், பாடுகள் வருகிற நாட்களில் அந்த நேரத்தில் எவ்வளவு நான் அல்ல ஆண்டவரே, என் தேவனை மையமாக வைத்து அவர் மீது நம்பிக்கை போட்டு வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் மெய்யான விசுவாசம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு புறம்பான காரியம் எல்லாமே அவ்விசுவாசம். அவன் அவ்விசுவாசி. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இங்கே அப்ரஹாமுடைய சில செயல்பாடுகளை பார்ப்போம். தேவனுக்கு எவ்வளவு வேதனையை உண்டாக்கின காரியத்தை பாருங்கள்.
5-6 வசனங்கள். ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து, யார? அப்ரஹாமை ஆண்டவர் அவருடைய வீட்டிலிருந்து வெளியே அழைக்கிறார் பாருங்க. வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். பார்த்தீங்களா? அப்ரஹாமே, உனக்கு பிள்ளை இல்லை, நீ இப்பொழுது வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால் எண்ண கூடுமானால் எண்ணு, உன் சந்ததியோ எண்ணி முடியாத அளவுக்கு இதை போல் இருக்கும் என்றார். அதற்கு அப்ரஹாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணான் பார்த்தீங்களா? அடுத்த வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். கர்த்தரை விசுவாசித்தான், அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து இருதயத்துக்குள் ஆமென்றும் ஆமென் என்று அறிக்கையிடுகிறான். தேவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. ஒரு பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி அவன் மாறுகிறான் பாருங்கள். அதை அடுத்த அத்தியாயத்தை திரும்புங்கள், அடுத்த அத்தியாயத்தை திரும்புங்கள், 16ஆம் அதிகாரம் பாருங்க. எவ்வளவு நேரத்துக்குள் ஒரு மனுஷன் தேவனை விட்டு வழிவிலகி போகிறான், தேவனையே மறுதளிக்கிறான், தேவனுடைய வாக்கு தத்தத்தை மறுதளிக்கிறான் என்பதை பாருங்கள். 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்ரஹாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவனுக்கு இருந்தாள். அவன் எகிப்துக்கு சென்று ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்தான். தேவ சித்தத்துக்கு புறம்பானது. ஆகார் என்பவள் அழகாக இருந்தாள் பார்ப்பதற்கு. என்ன நடந்து பார்த்தீர்களா? 14ஆம் வசனம். அவன் ஆகாரோடு சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். பார்த்தீர்களா? அவனோ ஆகாரோடு சேர்ந்து அவள் கர்ப்பம் தரித்தான். எவ்வளோ நேரம் ஆயிற்று? தேவனை முகமுகமாய் கண்டவன், அவரது வாக்கு தத்தத்தை கேட்டு அவன் முழு இருதயத்தோடு நம்பி ஆமென்றும் ஆமென் என்று அறிக்கையிட்டவன். எவ்வளோ நாள் ஆயிற்று? வெகு சீக்கிரத்தில் அந்த தேவனையும் அவருடைய வாக்கு தத்தங்களை மறுதளித்து நம்பிக்கையை தன் மீது போடுகிறான். என்னால் ஆகும், என்னால் கூடும் என்று தன் நம்பிக்கை தன் மீது போட்டு அங்கே ஆகாரோடு சேர்கிறான். என்ன நடந்து பார்த்தீர்களா? 11வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மாவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்டனாயிருப்பான். பார்த்தீங்களா? நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், நீ அவனுக்கு இஸ்மாவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் யாராயிருப்பான்? தேவபுத்திரனா? இல்லை, அவன் துஷ்டனாயிருப்பான். பார்த்தீர்களா? ஒரு மனுஷன் தன் நம்பிக்கையை தேவன் பேதும் போட்டு வாழ்ந்து அந்த நம்பிக்கையை தேவனிலிருந்து அதிலிருந்து விலகி தன் நம்பிக்கை என்னால் கூடும் என்று அந்த நம்பிக்கையை தன் மீது போட்டு வாழ்கிற வேளையில் தேவனுக்கு எவ்வளவு அருவருப்பை கொண்டு வருகிறது, எவ்வளவு கோபத்தை கொண்டு வருகிறது. இதை பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் எவ்வளவு கவலவாய் நான் திரும்ப சொல்லுகிறேன். நம்பிக்கையை தேவன் மீது போடாமல் நம் மீது போடுகிற போது நடக்கிற விபரீதங்கள் கிறிஸ்தவத்தை அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசி என்று சொல்கிறோம், விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் சோதனை என்று ஒன்று வருகிற வேளையில் தேவன் பேர் நம்பிக்கை போடுவதற்கு பதிலாக நம்மையே மையமாக வைத்து என்னால் கூடும் என்று இந்த சுய பலத்தில் ஒன்றை உருவாக்குகிறோம். அப்ரஹாம் அவனுடைய சுய பலத்தினால் உருவாக்குறது தான் இஸ்மாயில். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இவன் துஷ்டனாயிருப்பான். எதை காண்பிக்கிறது? நம்முடைய அவ்விசுவாசத்து நிமித்தம் உருவாக்குற ஒவ்வொன்றுமே தேவனுடைய பார்வைக்கு அது துஷ்டத்தையும் அது அருவருப்பையும் கொண்டு வரும். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். அதே அப்ரஹாம் அதற்கு பிறகு மனம் திரும்புகிறான். தன்னுடைய அந்த அவ்விசுவாசத்தை நினைத்து தேவனை துக்கப்படுத்தினதை, தேவனை வேதனைப்படுத்தினதை கண்டு அவன் மனம் திரும்புகிறான். ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இப்போது பாருங்க, தன் சுயபலத்தை நம்பினது அப்ரஹாமை பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை,
அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் பாருங்க, தன் நம்பிக்கையை முழுவதுமாய் தன் மீது போட்டவன், தன் சுயத்தையே நம்பினவன், என் சுய பலத்தால் எல்லாம் கூடும் என்று நம்பினவன், அதற்கு பிறகு தேவனை துக்கப்படுத்தி அதனுடைய விபரீதத்தை சந்தித்த பிறகு மனம் திரும்புகிறான். அதற்கு பிறகு மனம் திரும்பி பார்த்தீங்களா, எவ்வளவு கவலவாய் இந்த நம்பிக்கை தன் மீது போட்டானோ அதே நம்பிக்கையை தேவன் மீது போடுகிறான். அதற்கு பிறகுதான் அவன் மிகப்பெரிய வாக்கு தத்தத்தை பெறுகிறான். உனக்கு நித்திய உடன்படிக்கையின்படி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அவனை ஈசாக். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுகிறேன், நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் ஆண்டவர் கூர்ந்து கவனிப்பது தெரியுமா? 2 காரியங்கள். நாம் தேவனை மையமாக வைத்திருக்கிறோமா அல்லது நம்மையே மையமாக வைத்திருக்கிறோமா? அதாவது நம்மிடத்தில் இருக்கிறது விசுவாசமா அல்லது அவிசுவாசமா? எவ்வளவு கவலவாய் என்னையை மையமாக வைக்கிறேனோ அதுவோ அவ்விசுவாசம். எவ்வளவு கவலவாய் தேவனை மையமாக வைக்கிறேனோ அது விசுவாசம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். அந்த அவிசுவாசம் என்பது தேவனுக்கு எவ்வளவு வேதனையை கொண்டு வருகிறது பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் 12 எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளவு பெரிய எச்சரிப்பு பார்த்தீங்களா? அந்த அவ்விசுவாசம் உள்ள இருதயத்தை ஆண்டு சொல்கிறார், அது ஒரு பொல்லாத இருதயம், சகல பொல்லாப்பும் அதிலிருந்து புறப்படும். ஆகவே அந்த பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீங்களா? தன்னோடு இருந்த 12 அப்போஸ்தலரையும் எவ்வளவோ தீர்க்கமாய் ஆண்டவர் எச்சரித்தார். என ஆண்டவருக்கு தெரியும், நமக்குள் இருக்கிற அவ்விசுவாசம் என்பதோ ஆண்டவருடைய பார்வைக்கு மிகப்பெரிய பொல்லாப்பது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, பேசினையே திரும்பவும் பேசுகிறேன். மெய்யாகவே அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய அவ்விசுவாசத்து நிமித்தம் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின அநேக காரியங்களை, மேன்மையான காரியங்களை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஐஸ்வர்யங்களாக இருக்க வேண்டிய நாம் மெய்யாகவே அநேக குடும்பங்கள், தனிப்பட்ட மனுஷர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரர்களாக இருக்கிறார்கள். அப்படி அவ்விசுவாசத்தை நிமித்தம் தேவன் ஆயத்தம் பண்ணதையே அவர்கள் இழந்து விட்டார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் மத்தேயு 9ஆம் அதிகாரம், இது ஒரு முக்கியமான காரியம், நமக்கு அனுபவத்தில் நடக்கிற ஒரு காரியம். நீங்கள் கவனியுங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 முதல். தலைவன் ஒருவன் வந்து ஆண்டவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உன் கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்றார். ஓகே. அதற்கு இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு அவன் பின்னே புறப்பட்டார் அவனுடைய வீட்டுக்கு. அங்கே மகள் இறந்து கிடக்கிறாள். அந்த பிணத்தை படுக்கையில் வைத்து கொண்டு ஆண்டவரை தேடி வைத்திருக்கிறார். வந்து சொன்னவுடன் ஆண்டவர் சீஷர்களோடு புறப்பட்டு போகிறார். 23 அதுக்கப்புறம் பாருங்க, 23 முதல். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள். அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது பெரிய கூட்டத்தின் நடுவில் இறந்த பணம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அழுகிறார்கள், தாரை ஊதுகிறார், நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு வருவதற்கு அவர் சொல்கிறார், நீங்கள் வழிவிடுங்கள். பார்த்தீர்களா?
அவள் இயேசு வீட்டில் வந்து தாரை ஊதுகளையும் இறைய ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். பார்த்தீங்களா, இந்த பெண் இறக்கவில்லை, நித்திரையாயிருக்காள் சொன்ன உடனே இயேசுவை பார்த்து அவர்கள் ஏளனமாய் அவர்கள் நகைக்கிறார்கள். இவ்வளவு கொடூரமான காரியத்தை பாருங்கள். என்ன நடந்தது பார்த்தீர்களா? 25 வசனம், ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தார். எப்போது இயேசு அவர்களை வெளியே போங்கன்னு அனுப்பவில்லை. அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள். அந்த அவ்விசுவாசிகளை, அங்கே இருந்த அவ்விசுவாசிகளை நீங்கள் வெளியே போங்கள் என்று சொல்லவில்லை, அவளை துரத்துகிறார். எங்கே பார்த்தோம் ஆண்டவர் துரத்துகிற காரியம் ஞாபகம் இருக்கதா? யோவான் 2ஆம் அதிகாரம், ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் அவர் கயிற்றினால் சாட்டை உண்டு பண்ணி அடித்து துரத்தினார். அது நான் நினைக்கிறேன், அந்த நேரத்தில் கையில் சாட்டை இருந்தால் அடின்னு அடித்து துரத்தி இருப்பாதான், துரத்தினார். அதற்கு பிறகுதான் கண்ணின் பொண்ணின் கையை பிடிக்கிறார். எதை காண்பிக்கிறது? அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்து நம்ம வீட்டில் ஒரு திடீர்னு ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர், மின்சார விபத்து எரிகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு அறையில் அந்த மின்சார விபத்து நிமித்தம் தீ எரியும் பார்த்துருங்களா? எரிந்த உடனே அந்த ரூமுக்குள் புகை மண்டலமாக இருக்கும். போகவே முடியாது, ஒரே துர்நாற்றமாக இருக்கும், போகவே முடியாது. உள்ளே போனோன்னா மயங்கி விழுந்துருவோம். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு அதன் மத்தியில் சென்று ஒரு கிரியை செய்யாதபடி இந்த அவ்விசுவாசமோ, அங்கே இவருடைய அவ்விசுவாசம் ஒரு புகை மண்டலத்தை போல் இருந்தது, முடியவில்லை. ஆண்டவர் உடனே அவர்களை துரத்துகிறார். துரத்தி வெளியே போனவர்கள் அவர் உள்ளே சென்று அந்த பெண்ணை கையை பிடித்து தூக்குகிறார். இதே போல் தான் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அவ்விசுவாசமோ கிறிஸ்து நம் வீட்டுக்குள் வராதபடி, அவருடைய பிரசன்னம் வீட்டுக்குள் வராதபடி புகை மண்டலத்தை போல் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலாவது மனம் திரும்புவோம். ஆண்டுடைய பார்வைக்கு அவிசுவாசம் என்பதோ மிக மேன்மையா ஒரு மிகப்பெரிய கொடூரமான பாவம். ஏனெனில் அந்த அவிசுவாசம் அநேக நேரங்களில் ஆண்டவரின் கரங்களையே நமக்கு எதிராக கட்டிவிடுகிறது. அவர் வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறார். இந்த நாட்களிலாவது மனம் திரும்புவோம். மார்க் 6ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம், இங்கே பாருங்கள். நாசரேத் என்பதோ ஆண்டவர் வளர்ந்த ஊர். அநேக வருடங்கள், சுமார் 30 வருடங்கள் அங்கே வளர்ந்தவர் ஆண்டவர். சொந்த ஊரில் நடந்த காரியத்தை பாருங்கள். 3.5 வருடங்களில், கடைசி 3.5 வருடம் அநேக அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆனால் 30 வருடங்கள் வளர்ந்த ஊரில் அவரால் கிரியைகள் செய்ய முடியவில்லை, அற்புதங்கள் செய்ய முடியவில்லை, பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை. 5-6 வசனத்தை பாருங்கள். அங்கே 5வது வசனம், அங்கே அவர் இயேசு கிறிஸ்து சில நோயாளிகள் மீது கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி தெரிந்து உபதேசம் பண்ணினார். எந்த இடத்துல பார்த்தீர்களா? இங்கே பார்த்தீங்களா? 1வது வசனம், அவர் வளர்ந்த ஊர் நாசரேத். அங்கே ஒரு அற்புதமும் செய்ய முடியவில்லை, ஒரு அதிசயங்கள் செய்ய முடியவில்லை. அதன் நிமித்தம் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஏன் ஆச்சரியப்பட்டார்? ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 30 வருடங்கள் அங்கே இருந்து அவரால் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு ஜனங்களுடைய அவிசுவாசமே ஆண்டோடைய கரங்களையே கட்டிற்று. ஏன் அவிசுவாசம் அவ்வளவு கொடிய பாவம்? நம்முடைய அவிசுவாசம் நமக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியில், நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டோடைய கரத்தை கட்டுகிறது. இந்த நாட்களிலாவது மெய்யாகவே நான் மனம் திரும்புவோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். அநேக தடவைகளில் அவர் அனுமதிக்கிற சோதனைகளில் நமக்கு வருகிற பாடுகள், சோதனைகள் மெய்யாகவே பார்ப்பதற்கு பெரிதாக இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், பார்ப்பதற்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும்
நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீர் இதை செய்ய போகிறீர், எனக்காக நீர் இந்த தடையை அகற்றப் போகிறீர், ஆண்டவரே நீர் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிறீர், ஆண்டவரே இரட்சிப்பை என் வீட்டுக்குள் நீர் கொண்டு வர போகிறீர், ஆண்டவரே. இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோமோ காரியங்கள் எப்படி என்றால் நம்முடைய விசுவாசத்தின்படியே ஆண்டவர் குடும்பங்களில் செய்கிறார். ஆகவே இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒருபோது நாம் அவ்விசுவாசமுள்ள காரியங்களை பேச வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவாய் பிள்ளைகள் கேட்கத்தக்கதாக விசுவாசமுள்ள காரியங்களை பேசுகிறோமோ, சிறு வயதிலிருந்தே பாருங்கள், அவர்கள் பிள்ளைகள் விசுவாசத்தோடு அவர்கள் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். அப்படி வளர்கிற வேலை தெரியுமா, அப்படி வளர்கிற வேளையில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒரு வாலிப வயதை கடந்து ஒரு திருமணம் என்று வருகிற வேளையில் என்ன நடக்கும் தெரியுமா, இந்த பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தின்படியே குடும்பத்தை கட்டுவார்கள். அதுதான் மெய்யான விசுவாசத்து குடும்பம். ஆகவே நாம் வீட்டுக்குள் பேசுகிற ஒவ்வொரு அவ்விசுவாச வார்த்தைகளும் பிள்ளைகளுக்கு இடர்களை உண்டாக்குகிறது. அவர்கள் வழிவிலகி போகிறார்கள். நாளைக்கு அவர்கள் கஷ்டங்கள் வருகிற வேளையில் தேவனை நோக்க மாட்டார்கள். கடன் வாங்க அவர்கள் மற்ற மனுஷனையே தேடுவார்கள், உதவிக்கு மற்றவர்களை தேடுவார்கள். இந்த நாட்களில் எவ்வளவோ நாம் விசுவாசத்தோடு விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோமோ, இந்த பிள்ளைகள் வளர வளர எல்லா சூழ்நிலையிலும் சோதனையின் மத்தியில் அவருடைய மனக்கண்கள் ஆண்டவரையை நோக்கி பார்க்கும். அதன் நிமித்தம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் இங்கே நமக்கு தெரியும், மார்த்தாள் மரியாள் சகோதரிகள், அதே மாதிரி லாசர் ஒரு சகோதரன், ஆண்டவருக்கு நெருக்கமான ஒரு தெரிந்த ஒரு குடும்பம். இங்கே நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். லாசர் வியாதியாயிருந்தான். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது லாசர் வியாதிப்பட்ட காரியம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு லாசர் இறந்து விட்டார். ஆகவே அவர் வரும்போது 4 நாட்களாகிவிட்டது. இறந்த பிறகு தெரியுமா, ஒரு இறந்த பிணம் நீங்கள் நினைத்து பாருங்கள், 4 நாட்கள் ஆன பிறகு எப்படி இருக்கும்? அது அழுகி துர்நாற்றம் வீசும், புழு புழுக்கும். அவர் 4வது நாள் லாசருவை வீடை தேடி வருகிறார். இங்கே 11ஆம் அதிகாரம் அவர் இயேசு கிறிஸ்து வந்தவுடன் 39 பாருங்க, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிற்று என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால், பார்த்தீர்களா, நீ விசுவாசிக்காமல் போனால் அது புழுபுடுத்து அழுகி போன பிணம், ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன், சொல்லவில்லையா? கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதரிகளே, நான் சொல்லுகிறேன், காரியங்கள் பிரச்சனைகள் வருகிற நான் சந்திக்கிற பிரச்சனைகள் அந்த அழுகி புடுபுடுத்து ஒன்றுமில்லாது போனது போல தோன்றும். ஆனாலும் நான் சொல்கிறேன், மெய்யாகவே என்னால் கூடாது, என் தேவனால் கூடும். கல்லுகள் இருந்து பிள்ளைகளை எழுப்பின தேவன், செங்கடலை திறந்து வெட்டாந்தரை நடக்க வைத்த தேவன், அவரால் கூடும் என்று நாம் விசுவாசிப்போம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமே காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். அநேக சூழ்நிலைகளில் நமக்கு வரும் சோதனைகளை தேவன் அனுமதித்து நம்மை ஒரு பூஜ்யமான நிலைக்கு கொண்டு வர, பார்த்தீங்களா, நம்மளை ஒரு பூஜ்யமான நிலைக்கு, அதாவது எதுக்கு கொண்டு வருகிறான்னு தெரியுமா? நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நான் முற்றிலும் இழந்து தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும். அதுக்காகவே நம்மளை ஒரு பூஜ்யமான நிலைக்கு கொண்டு வருவான். அப்படி பூஜ்யமான நிலைக்கு ஒரு மனிதன் வரும்போது அவன் பாக்கியவான். அதற்கு பிறகு அவன் எல்லா சூழ்நிலையிலும் தன் நம்பிக்கையை தேவன் மீது போடுகிறான், மெய்யான விசுவாசி. அதன் நிமித்தம் அவன் பாருங்கள், தேவனுடைய வல்லமையான கரங்களை அவன் மத்தியிலும் அவன் குடும்பத்தின் மத்தியிலும் எல்லா காரியத்திலும் தேவனுடைய வல்லமையான கரங்களை அவன் விளங்க பண்ணுகிறான். தேவன் வல்லமையான காரியங்களை செய்வதற்கு வழியை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். எங்கே? அவனது குடும்பத்தில்.
ஆகவே இந்த நாட்களிலாவது நான் சொல்கிறேன், நாம் மனம் திரும்புவோம். நமக்குள் அவ்விசுவாசம் என்ற கொடிய பாவம் இருப்பது நிமித்தம் பாருங்கள், ஒரு புருஷனுக்குள் இருக்கிற ஒரு அவ்விசுவாசம் என்னும் கொடிய பாவமோ, அதன் நிமித்தம் அந்த மனைவி, பிள்ளைகள் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஒரு சோதனை வரும்போது அவர்கள் படபடக்கிறார்கள், பதற்றமடைகிறார்கள். இந்த நாட்களிலாவது புருஷர்களாகிய நாம் அல்லது தேவனை அறிந்த மனைவி ஆகிய நாம் மனம் திரும்புவோம். உதவி செய்யும் ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கதறுவோம். மார்க்கு புத்தகம் 9ஆம் அதிகாரம். இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை வாசிக்கிறோம். 17 முதல் நமக்கு தெரிந்த காரியம். 17வது வசனம் முதல், ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவன் தீயிலும் தண்ணீரிலுமாக விழுந்து கொண்டிருக்கிறான். அவனை இயேசுவின் சீஷர்களிடம் கொண்டது குணமாக்குவதற்காக. ஆனால் அவர்களால் குணமாக்க முடியாமல் போயிற்று நடந்த காரியத்தை. அதற்கு பிறகு அவன் அந்த புத்திரனை, அந்த மகனையோ அவன் இயேசுவிடம் கொண்டு வருகிறான். பாருங்கள் 22 முதல் இவனை இயேசுவிடம் சொல்லுகிறான், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மீது மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஓகே, அதுக்கு அவருடைய இயேசுடைய அவருடைய பதிலை பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பார்த்தீங்களா? மட்டுமல்ல, அதை கேட்ட உடனே உண்மை, தட்ஸ் அ ஹானஸ்டி. தேவன் நம் இருதயத்தில் உண்மையுள்ளவராக இருக்க விரும்புகிறார். விசுவாசிகளைப் போல காண்பிப்பதல்ல, ஆவிக்குருளை போல தோற்றத்தை கொடுப்பதல்ல, மெய்யாகவே உண்மையுள்ளவராக இருக்கணும். அதைத்தான் ஒரு மனுஷனத்தில் தேவன் முதல்ல பார்ப்பதே உண்மை. த ஸ்பிரிட் ஆஃப் ஹானஸ்டி. இங்கே பாருங்க, அவனோட பதிலை பார்த்தீங்களா? 24. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே அவன் சத்தமிட்டு சொன்னான். பார்த்தீங்களா? உடனே அவனை உள்ளான நிலைமையை அவன் படம் பிடித்து காணிக்கிறான். ஆமாண்டவரே, நீ சொன்னது போல ஆண்டவரே, அவ்விசுவாசம் எனக்குள் இருக்கிறது, அந்த என்னை குணமாக்கும் என்று ஆண்டவரிடம் தன்னுடைய நிலைமையை அப்படியே ஆண்டவரே அவன் கதறுகிறான். ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடே கதறுகிறான். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையாயிருப்போம். உண்மையாயிருப்பது போல் காண்பிப்பதல்ல, மெய்யாகவே தேவனுடைய பார்வைக்கு உண்மையாயிருப்போமானால் இந்த நாள், இந்த இரவு நாம் போய் கண்ணீரோடே கதறுவோம். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்து நிமித்தம் என் மனைவி பிள்ளைகள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாச நிமித்தம் என் புருஷனின் பிள்ளைகளும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அநேக சூழ்நிலைகளில் பதட்டம் குடும்பத்தில், அநேக சூழ்நிலையில் குடும்பத்தில் நான் அந்த பொறுமை இழந்து விடுகிறேன். ஆண்டவரே, அநேக நேரத்தில் நான் மனக்கண்களை தேவன் மீது பதிப்பதற்கு பதிலாக ஜனங்கள் மீது பதிக்கிறேன். ஆகவே நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே இந்த நாட்களில் நம்முடைய உள்ளான நிலைமை ஆண்டவருக்கு தெரியும்படி நாம் கண்ணீரோடே கதறுவோம். ஒரு மனுஷனிடத்தில் சொல்றல, ஒரு மனுஷனிடத்தில் அவனுக்கு இருதயத்துக்குள் மெய்யான விசுவாசம் இருக்குமானால் அதை போல் மேலான பொக்கிஷம் ஒன்றுமில்லை. அது பரலோக பொக்கிஷம். அதாவது நாம் பிள்ளைகளுக்காக பொக்கிஷங்களை சேர்ப்பது உண்மைதான். பிள்ளைகளுக்காக வீடுகளை வாங்குகிறோம், நிலங்களை வாங்குகிறோம், தேவை இது இன்று உலகம் முழுவதுமே எல்லோரும் அதான் ஒரு ஏக்கம். என் பிள்ளைகளுக்காக அதை சேர்த்து வைக்க வேண்டும், இதை சேர்த்து வைக்க வேண்டும். இது தாய் தகப்பனுடைய கடமை. ஆனால் நாம் சேர்த்து வைக்கிற இந்த உலகத்துக்கு ஒரு ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம், இந்த பொக்கிஷம் நீங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறீர்கள். ஓகே, பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறீர்கள். ஆனால் விசுவாசம் என்னும் பொக்கிஷத்தை நீங்கள் அதிலே நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பிள்ளைகளுக்காக அல்ல, பிள்ளைகளுக்கு உள்ளே சேர்த்து வைக்கிறீர்கள். இப்பொழுது யோசித்து பாருங்கள், பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறதா அல்லது பிள்ளைகளுக்கு உள்ளே சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் எது மேன்மையானது? மீனை பசியாக இருக்கும் போது மீனை கொடுப்பதல்ல, அதை விட மேன்மையானதோ மீனை பிடிக்க கற்றுக் கொடுப்பது.
நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மீனை பிடிக்க அந்த விசுவாச வாழ்க்கை இந்த நாட்களிலாவது நாம் கற்றுக் கொடுப்போம். அதற்கு ஒரே ஒரு வழி, இந்த நாட்களிலாவது நம்மிடத்திலிருந்து இருக்கிற அவ்விசுவாசத்தை நாமே கண்டு தேவனை நோக்கி கதறுவோம் கண்ணீரோடே. லூக்கா 19ஆம் அதிகாரம், ஒரு முக்கியமான காரியம். லூக்கா 19ஆம் அதிகாரம் லூக்கா 19ஆம் அதிகாரம். இது இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி சிலுவை மரணம். கால்வரி மரணத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுடன் ஊர்வலமாக ஜெருசலேம் தேவாலயத்தை செல்கிறார். பலமுறை போக்குவரத்துமாக இருக்கிற இடம் எருசலேம் தேவாலயம். கடைசி பயணம் எருசலேமுக்கு போகிற வேளையில் சீஷர்களோடு அவர் அந்த கழுதையின் மீது அவரை அமர்த்தி ராஜாவை அமர்த்தி ஓசானா ஓசானா என்று பாடிக்கொண்டு போகிற அந்த காட்சி இது. பாருங்கள் 38 முதல், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டுவென்றார்கள். யாரு? பரிசேயர்கள். ஓகே. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தாரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்களா? அதாவது அந்த கூட வந்த பரிசேயர்களுக்கு எரிச்சல் மூட்டுகிற அளவுக்கு உரத்த சத்தத்தோடு தேவனை அவர்கள் துதித்து கொண்டே வந்தார்கள். யாரு? அந்த சீஷர்கள். ஏன்? அவர்கள் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. உரத்த சத்தமாய் தேவனை துதித்து கொண்டே வந்தார்கள். காரணம் என்ன? ஏன் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட துதி இல்லை? நம்முடைய இருதயத்தில் ஏன் அப்படிப்பட்ட துதி இல்லை? ஏனென்றால் நன்றி இல்லை. தேவன் செய்த அநேக காரியங்களை நாம் மறந்து விட்டோம். ஏன் அந்த சீஷர்கள் அப்படி துதித்தார்கள்? பாருங்கள், 37வது வசனம். அவர் ஒரியூ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்படுகிறார்கள். 3.5 வருடங்கள், அதான் முக்கியம். 3.5 வருடங்கள் சீஷர்கள் கண்ட சகல அற்புதங்களையும் நினைத்து 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 தேவனை துதித்து கொண்டே வந்தார்கள். அவர்களை கட்டுப்படுத்த கூட யாராலே முடியவில்லை. எதை காமி? அப்படிப்பட்ட துதி நமக்குள் இல்லை, அப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்பு இல்லை, அப்படிப்பட்ட குதூகலத்தின் கூடிய ஆரவாரம் இல்லை தேவனுக்கு முன்பாக. ஏன்? தேவன் செய்த அநேக காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்களை மறந்துவிட்டோம். செய்த நாட்களில் மட்டும் தேவனை துதித்தோம், தேவனுக்கு நன்றி சொன்னோம், சபையில் வந்து சாட்சியிட்டோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவைகள் மறந்து நம்முடைய இருதயமோ நன்றியற்றதாக மாறிவிட்டது. இங்கே விசுவாசம் குடியிருந்த இடத்தில் இன்றோ குடியிருப்பதோ அவ்விசுவாசம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காரியத்தை கூட சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். நாம் யோவான் 5ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம். நமக்கு தெரியும், ஜெருசலேமில் இருந்த ஒரு பெத்தஸ்தா என்ன ஒரு குளம். ஓகே, இந்த கதை நமக்கு தெரியும். இந்த கதையில் நடந்த காரியம். இந்த குளத்தில், ஜெருசலேம் இருந்த இந்த பெத்தஸ்தா என்னும் இடத்தில், இந்த குளத்தில் குருடர்கள், சப்பானிகள், சூம்பின கை உட்படுவர்கள் என்று அநேக வியாதிஸ்தர் இங்கே இருந்து கொண்டே இருந்தார்கள். ஓகே, அநேக வியாதிஸ்தர் இங்கே இருந்து கொண்டே இருந்தார்கள். அதில் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அங்கே வருகிறார். ஓகே, வருகிற போது ஒரே ஒருவனை மட்டும் குணமாக்கினார். நமக்கு தெரியும் அது. 5வது வசனத்தை பாருங்கள். 38 வருடம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். பருப்பா, நீ 38 வருஷமா இங்கே இருக்கிறாயே, நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். அவனுடைய பதிலை பாருங்கள். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிக் கொள்கிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்து என்றால் அவனை குணமாக்குகிறார். என்ன நடந்தது இங்கே? அந்த வியாதிஸ்தன் 38
வருடத்தை வீணாக்கினான். எது நிமித்தம்? அவ்விசுவாசத்தின் நிமித்தம். அவன் பதில பார்த்தீர்களா? தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு விடுவதற்கு எனக்கு ஒரு மனுஷன் இல்லை. தனது நம்பிக்கையை மனிதன் மீது போடுகிறான். ஒரு மனிதனை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். யாராவது ஒருவர் வந்து என்னை தூக்கி கொண்ட குளத்தில் போட்டால் நான் சுகமாவேன் என்று. ஆனால் என் தேவனால் கூடும் என்று அவன் நம்பிக்கையை தேவன் மீது போட்டிருந்தால் மெய்யாக அவர் ஆண்டவர் அவருடைய தூதனை அனுப்பியிருப்பார். அந்த அவ்விசுவாசத்தின் நிமித்தம் 38 வருடங்களை வீணாக்கினான். இதைத்தான் பழைய ஏற்பாடில் பார்க்கிறோம். இப்போது சகோதரன் அவர் அந்த வொர்ஷிப்பில் சொன்னார், கேட்டீங்கள்ல? அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள், கானான் தேசத்தை புறப்பட்ட ஜனங்கள் சுற்றி போனார்கள். 40 வருடம் எடுத்துக்கொண்டார்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள். இவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் சொன்னதோ 2 வருடம். 2 வருடங்கள் நீங்கள் கானானில் சென்று சேர்வீர்கள் சொன்னார் ஆண்டவர். ஆனால் இந்த ஜனங்களும் தங்களுடைய அவ்விசுவாசத்து நிமித்தம் 38 வருடங்களை வீணாக்கினார்கள். அதே போல இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், நம்முடைய அவ்விசுவாசத்து நிமித்தம் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இழந்து எவ்வளவோ நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். மனம் திரும்புவோம். எவ்வளவு இதயத்தின் உள்ளான நிலைமையை ஆண்டவர் காணும்படி கண்ணீரோடு அவர் முன்னிக்கிறோம். மெய்யாகவே இந்த நாள் அதிசயத்தை செய்ய முடியும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய புருஷன், நான் சொல்கிறேன்ல, அவர்கள் சூழ்நிலைக்கு மத்தியில் மனுஷர்களை கண்டவர்கள் தேவனை காண்பார்கள். தேவனுடைய வல்லமையான கரங்களை காண்பார்கள். ஆமென்.